வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. செல்ஃபி செய்திகளின் மூலம் இந்த தேர்தல் நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு சற்று முன்னால் ஒரு சில கட்சிகளை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நேற்று ஒரு சம்பவம் நடந்ததுனால அதை பற்றி முதல்ல பேசிடலான் இருக்கேன். நடுவில் சில பல நாட்கள் நான் தமிழ்நாட்டில் இல்லாததுனால வேறு ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த வாட்டி வந்துட்டு திரும்பி ஆன்லைனில் அப்ளை பண்ணி இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் வந்தது. இன்னும் கார்டு வரல, பட் ஆன்லைனில் நம்பர் எல்லாமே பார்த்துட்டேன். நேற்று ஒரு ஃபோன் வந்தது, பூத் ஸ்லிப் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டேன். பிஎல்ஓன்னு நாங்கள் கொடுக்க மாட்டீங்க, நேரில் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க, இல்லை ஒருத்தர் பேர் சொல்லி அந்த வீட்டில் வாங்கிக்கோங்க, அங்கே கேளுங்க, அவர் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னாங்க. சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேரில் போனேன். போனவர் வயசான பெரியவர் இருந்தார் அந்த வீட்டில். அவர் முன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் ஓட்டர் லிஸ்ட் தான், அந்த பூத்தில் இருக்கிறவங்க ஃபுல் லிஸ்ட்டும் ஒரு பெரிய புக் மாதிரி போட்டு வச்சுருந்தாரு. அப்படியே ஏதோ பார்த்து டிக் பண்ணிவிட்டு ஏதோ கணக்கெலாம் போட்டுட்டு இருந்தார். நான் போன உடனே வாங்க தம்பி உட்காருங்கன்னாரு. பேர் கேட்டார். பக்கத்தில் போயிருக்காங்க, ஒருத்தங்களுக்கு கொடுக்குறதுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்க போயிருக்காங்க, வந்துடுவாங்க அப்படின்னாரு. அப்படியே அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார், எத்தனை வருஷமாக இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருந்தார் எல்லாம் சொன்னார். அவர் ஒரு கட்சிக்காரர், சமூக சேவை மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கு நடுவில் கட்சி வேலைகளையும் கட்சி பணிகளையும் பார்த்துட்டு இருக்காரு. பதவியிலாம் பொறுப்புலலாம் இல்லை, ஆனால் அவர் தான் BLO2 இந்த லொக்கேஷனுக்கு. அப்புறம் உங்கள் பேர் எங்கே இருக்குது தம்பி பார்த்தீங்களா அப்படின்னாரு. அந்த லிஸ்ட்டையும் கொடுத்தாரு பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்து பார்த்தா கடைசியிலேருந்து 3 பேரில் இருந்தது. சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்குது சார் அப்படின்னா. அப்போ தான் பார்த்தப்போ தெரிஞ்சு அதில் நிறைய டிக்காக பண்ணி வச்சுருந்தார், கலராக. சார் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லை தம்பி, யார் யார் நம்ம கட்சிக்காரங்க, யார் யாரெல்லாம் வேறு கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி டிக் பண்ணி வச்சுருக்காங்க. 3 கலரில் இருக்குது சார் அப்படின்னு. உங்கள் பேரில் என்ன கலர் இருக்குது பாருங்க அப்படின்னாரு. மஞ்சள் கலரில் இருந்தது. மஞ்சள் கலர்னா நடுநிலை சார்ண்ணா. யார் நானா அப்படின்னு. இல்லை நீங்களே தம்பி, எங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியாது இல்லையா, அதனால நாங்கள் அதை நடுநிலையும் வச்சுப்போம், யாருன்னு தெரியாதவங்க அந்த விஷயத்தில் சொன்னேன் நான். ஓஹோ அப்படின்னு. இது வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இதெல்லாம் வச்சு கணக்கு பார்த்து நம்மளால எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலே சொல்லுவோம். அவங்க ஒரு தொகை சொல்லுவாங்க, அந்த தொகையை அனுப்புவாங்க. ஒரு 80% நம்மகிட்ட வரும். அதை நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம செலவு போக பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு ரொம்ப இயல்பாக பேச்சுவாக்கில் சொல்கிறாரு. ஏன் சார் கண்டிப்பாக கொடுத்தே தீரணுமா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் சார் கொடுத்தா ஆகணும், அதான் பழகிட்டாங்கல்ல, பண்ணிட்டு தானே இருக்கோண்ணே. எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்கண்ணே? அது பல வருஷமாக போயிட்டுருக்கு சார், பல தேர்தல்கள் பார்த்துட்டு பல தேர்தலில் கொடுத்துட்டு தான் இருக்கும். வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டா? அதெல்லாம் தெரியும் தம்பி, வாங்கினா போட்டுருவாங்க, அது நம்ம கட்சிக்காரங்க எப்பவுமே மாற்றி போட மாட்டாங்க அப்படின்னு. வெரி குட். அதுவும் இந்த தடவை தேர்தலில் புதுசாகலாம் கட்சி வந்திருக்கு இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கொடுத்துருவோம். வெரி குட். அப்போ இந்த பறக்கும் படையெல்லாம் வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க பிடிப்பாங்க தம்பி, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. எந்த தேர்தலையும் இந்த எலெக்ஷன் கமிஷன் என்னத்தை பிடிங்கிருச்சுன்னு யாரும் கேட்கக்கூடாது இல்லையா. அதனால தான் தெருவா நின்று வேலையிலேருந்து திரும்பி போகிறவன், வியாபாரத்துக்கு காசு எடுத்துன்னு போகிறவன், கல்யாணத்துக்கு நகை வாங்க போனவன், மாடு வாங்க போகிறவன், விதநெல் வாங்க போகிறவன், சின்ன சின்ன ஊரில் அவங்களெல்லாம் தான் பிடிச்சி காசு எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பக்கத்தில் கொடுத்துன்னு இருக்காங்க, கருவூலத்தில் வச்சுருவாங்க. நிஜமாவே எங்கே பணம் நடமாடுதோ அது பாட்டுக்கு அங்கே போயிட்டே தான் இருக்கு. அழகாக சொன்னார் அவர். அப்போ தான் எனக்கு இன்னொன்று தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ. நாம் ஏன் ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டும், ஏன் வாங்கணும்னு கேட்குறேன். அது யார் பணம்? பல பேர் சொல்லியிருக்காங்கல்ல. விஜயகாந்த் கூட சொன்னாராம், வாங்கிடுங்க, ஏன்னா அது உங்கள் காசுன்னாராம். ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அது நம்ம காசு இல்லை, அது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய காசு. ஊழல் பண்ணி எவனோ குறுக்கோயில சம்பாதிச்சு வச்சிருக்கான். அந்த காசில் கொஞ்சத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் அடுத்த 5 வருஷத்துக்கு திரும்பியும் கொள்ளை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். இப்போ திருடங்க உங்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கினா நீங்களும் திருடன் தானே. நாளைக்கு திரும்ப அவனை நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல, நீ மட்டும் யோக்கியமா அப்படின்னு நம்மளை பார்த்தே கேட்பான். கரெக்டா? அதனால நாம யோக்கியமாங்கிறது நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது, நம்ம மூஞ்சியை பார்க்கும்போது நமக்கு தெரியணும். நம்ம யோக்கியமாக இருந்தால் தான் நம்ம பசங்க யோக்கியமாக இருப்பாங்க. நம்ம பசங்க யோக்கியமாக இருந்தால் தான் ஒரு நாடே யோக்கியமாக இருக்கும். அதுக்கு இருக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் மாட்டிக்காமல் இருக்க வேண்டியது நம்ம வேலை தான். அதனால் எவனாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தால் வீடியோ எடுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, சமூக வலைத்தளங்களில் போட்டு விடுங்க, எந்த கட்சின்னு தெளிவாக சொல்லுங்கள், அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா அவன் கொள்ளையடிச்ச பணத்தை கொடுக்குறான், உங்களையும் திருடனாக்குறான். ஆகாதீங்க. உங்கள் நாட்டுக்கு, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு நல்லது நடக்கணும்னா ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க,
பணம் கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடாதீங்க. நன்றி, வணக்கம்.